மாவட்டம் காசாங்கோட்டை கிராமத்துல வசிச்சுட்டு வந்தவர் தான் பசுமைக்குமார். இவர் ஒரு விவசாயி. இந்த நிலையில தான் கடந்த 4ஆம் தேதி பசுமைக்குமார் கால்நடைகளுக்கு இழை வெட்டும் போது மரத்திலிருந்து கீழே விழுந்துட்டாரு. அதுல தலையில பலத்த காயம் அடைந்த அவரு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டாரு. எத்தனை மருத்துவமனைகள் சென்றாலும் அவருக்கு எந்த பலனும் இல்ல. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களோட உடல் உறுப்புகளான இதயம், கல்லீரல், எலும்பு, கருவிழிகள், தோல், சிறுநீரகங்கள் உட்பட 8 உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்குது. உடல் மண்ணுக்குள்ள போனாலும் தன்னோட ஒரு உயிரை 8 உயிரா பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த ஒரு மனுஷனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு தான் இப்போ அனைவருமே பிரார்த்தனை செஞ்சுட்டு வராங்க.